யா கூஜந்தம் சொல்லுங்கம்மா. கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஷ்ய கவிதாசாரம் வந்தே வால்மீகி கோகிலம் ஆபதாமபஹர்த்தாரம் தாதாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யகம். அடுத்ததும் சொல்லட்டா? வேண்டாம், அடுத்த ரெண்டு யாராவது சொல்லுங்க. நான் சொல்ல மாட்டேன். சொல்லுங்க. தபஸ்வாத்யாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிப்ரச்ச வால்மீகிர் முனி பொங்கவம் கோனுவஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்டவீரியவான் தர்மஜ்ஞஸ்ச கிருதஜ்ஞஸ்ச சத்யவாக்யோ திருடவ்ரதः. சொல்லுங்க சொல்லுங்க. चारित्रेण च को युक्तः सर्वभूतेषु को हितः विद्वान् कः कः समर्थश्च कश्चैक प्रियदर्शनः आत्मवान् को जितक्रोधो धृतिमान् को न सुसूयक कस्य बिभ्यति देवाश्च जातरोषस्य संयुगे. ராகமே வரல. இல்ல, ஆக்சுவலி என்னன்னா, இப்போ நீங்க ஒரு இடத்துல நிப்பாற்றேல் அங்க ஓ வந்திருக்குன்னா கண்டிப்பா அங்க நம்ம விசர்க்கத்தோடு சேர்த்து ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகே, அப்ப ஆத்மவான் கஹ அப்படி பண்ணணுமா? நீங்க சேர்த்து படிக்கிறதா இருந்தானா பண்ண வேண்டாம். ஓகே, அதுக்கு முந்தின லைன் படிங்க. இது சாரித்ரேன ச கக கக யுக்தக அப்படி படிக்குமா? சாரித்ரேன ச கக யுக்தக சர்வபூதேஷு கக கிதக வித்வான் சாரித்ரேன ச கோ யுக்தக அப்படி. ஓகே, சாரித்ரேன ச கோ யுக்தக சர்வபூதேஷு கோ ஹிதக வித்வான் கக கக சமர்த்தஸ்ச கஷ்சைக பிரியதர்ஷனக. ஓகே, அதான் நீங்க முதல்ல சொல்லும் போது வித்வான் கஹ் சமர்த்தன்னு சொன்னீங்க. அது சார், அது ஜிஹ்வா மூலம் போடணும். ஜிஹ்வா மூலம் தானே சொல்லணும். ஜிஹ்வா மூலம் இஸ் an optional thing. pronunciationல you can read it with visargam also. okay sir? Okay sir? இல்ல, ஸ்லோகமா படிக்கச்சே pronunciation படிக்கும் பொழுது அப்படிதான். actually we should put the jihva மூலம் there. க அப்படி சொல்லணும். ஓகே ஓகே ஓகே. அடுத்தது நான் சொல்லிட்டா மேடம்? நான் படிக்கட்டா? படிங்க. சாரி, அதுதான் முடிஞ்சாச்சு இல்லையா? ஆத்மவான் கோ ஜித க்ரோதோ द्युतिमान இந்த இடத்துல ஆத்மவான் கோ ஜித க்ரோதஹ, க்ரோதோ சொல்லக்கூடாது. ஓகே, சரி ஓகே. ஆத்மவான் கோ ஜித க்ரோத द्युतिमान को न सूयकः कस्य बिभ्यति देवाश्च जातरोषस्य संयुगे एदादिच्छाम्यहं श्रोतुं परं कौतूहलं हि मे महर्षे त्वं समार्तोऽसि ज्ञातुमेवं विधं नरम्. श्रुत्वा चैतात्रिको त्रिलोकज्ञः वाल्मीके नारदो वचः श्रूयतामिति चामस्य प्रहृष्टो वाक्यमब्रवीत् बहवो दुर्लभाश्चैव ये त्वया कीर्तिता गुणाः मुने वक्ष्याम्यहं बुद्ध्वा तैर्युक्तः श्रूयतां नरः. इक्ष्वाकुवंश प्रभवो रामो அந்த ராமஹ இந்த இடத்துல தான். ஓகே, इक्ष्वाकुवंश भवो नाम जनैः श्रुतः नियतात्मा महावीर्य द्युतिमान् வஷி. இதை விட்டுட்டேன் மேடம், ஒரு நிமிஷம். धृतिमान वशी
बुद्धिमान 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 नीतिमान वाग्मी சாரி மேடம், இதுல போயிட்டு சாரி வரவே மாட்டேங்குது. நான் மொபைல்ல பாக்குறேன்னா அது எங்கேயும் போயிடுச்சு மேடம். சரி, வேற யாராவது படிங்கம்மா. बुद्धिमान नीतिमान वाग्मी श्रीमान शत्रुनिबर्गणः विपुलांशो महाबाहुः कंपुग्रीवो महाहनुः महोरको महेश्वासः गूढचत्रुर् अरिन्दमः आजानुबाहुः सुशीराः सुललाटः सुविक्रमः. நீங்க இது சேர்த்தே படிக்கலாம். சுலலாட்ட சுவிக்ரம. ஓகே. ஓ ஓகேமா. ஓகே. ஓகே, you can mute yourself madam. அடுத்தது யார் படிக்கிறேன்? அவ்வளவுதானா? நான் படிக்கலாமா? படிங்க. வேற யாரா படிக்கலாமா மேடம்? நான் படிக்கலாமா? யார் வேணாலும் படிக்கலாம். ரெண்டு படிக்காதவா படிச்சுட்டு समविभाक्ताङ्गः स्निग्धवर्णः प्रतापवान् भीनवक्षा निशालाक्षो लक्ष्मीवाञ्चुभवलक्षणः धर्मज्ञः सत्यसन्धश्च प्रजानां च हिते रतः यशस्वी ज्ञानसम्पन्नः சுச்சிர்வஷ்ய சமாதிமான். அடுத்தது நான் படிக்கிறேன் மேடம். பிரஜாபதி சமஹ ஸ்ரீமான் தாத்தா ஹரி புனிஷுதனः ரக்ஷிதா ஜீவலோகஸ்ய தர்மஸ்ய பரிரக்ஷிதா. I think so from next you have to teach, no? Okay. Hello. Shall I read that once? Yeah. No, I'll read it. Yeah. Oh, thank you. Okay, so you have finished all of your reading. So rakshita swasya dharmasya swajanasya cha rakshita vedanga tatvajyah. இந்த மாதிரி தத்வக்யோ வர்றது இல்லையா? இப்ப நம்ம நிப்பாட்ட போறோம் அப்படின்னா அந்த விசர்க்கத்தை போடணும். இப்ப நம்ம வேதாங்க தத்வக்யோ தனுர்வேதே இப்படி படிச்சோம்னா போட வேண்டாம். வேதாங்க தத்வக்யः தனுர்வேதே ச நிஷ்டிதः. ஓகே. சோ இப்ப ரக்ஷிதா ஸ்வஸ்ய தர்மஸ்ய. Are you all on mute? I can hear some voices. Sitaraman sir. Yeah. Sita Lakshmi madam. Mute பண்ணிக்கோங்க. So இப்போ வந்து ரக்ஷிதா ஸ்வஸ்ய தர்மஸ்ய. இப்போ நம்ம போன ஸ்லோகத்திலேயே we saw like he எல்லாரோட தர்மத்தையும் இவர் ரட்சிக்கிறார். கரெக்டா? அவர் வந்து தர்மவான். திரும்ப எத்தனை தடவை படிச்சாலும் எத்தனை தடவை கேட்டாலும் the only word is Rama is equal to Dharma. Rama and virtues go together. இதுதான். அதனாலதான் நம்ம பார்த்தேன்னா நாரதர் வந்து திரும்ப அந்த தர்மாங்கிறத அவருடைய தர்மம் வந்து எது நான் சொன்னேனே, ஒரே ஒரு தர்மம் பரிபாலிக்கிறது மட்டும் கிடையாது, எல்லாமே அவரோட தர்மம் தான். சோ அந்த தர்மத்தை வந்து அவர் ரட்சிக்கிறார் அப்படிங்கிறது தான். சோ எப்படி ரக்ஷிதா ஸ்வஸ்ய தர்மஸ்ய ஸ்வஜனஸ்ய ச ரக்ஷிதா வேதாங்க தத்வக்யः தனுர்வேதே ச நிஷ்டித. ஓகே. இப்போ ஸ்வஸ்ய தர்மஸ்ய, இப்ப நம்ம எல்லாருக்கும் நம்மளுடைய ஸ்வஸ்ய தர்மம் இருக்கும். எனக்கு ஒரு தர்மம், ஐ வில் டூ வாட் மை மைண்ட் கான்சியஸ் சேஸ், அதை பண்ணுவேன். எனக்குன்னு ஒரு தர்மம் இருக்கும், அதை நான் பாதுகாப்பேன். ஐ வில் ஃபாலோ இட், எல்லாமே செய்வேன். இப்ப ராமர் வந்து என்னது, தர்மமே அவர்தான் தர்மம் தான் ராமன். அப்படி ராமர்னு இருக்கும் பொழுது ஸ்வஸ்ய தர்மம் அவருடைய தர்மம்,
அவர் பொய் சொல்லக்கூடாது, அவர் வந்து எந்த தப்பும் பண்ணக்கூடாது, அவரை ஒழுங்கா பரிபாலனம் பண்ணணும், எல்லாமே அவர் பண்ணணும். ஆனா இப்போ என்னன்னா ஸ்வஸ்ய தர்மஸ்ய ஸ்வஜனஸ்ய ச ரக்ஷிதா. இப்போ அடுத்தவாளோட நம்ம நேத்து போன ஸ்லோகத்துல பார்த்தோம், மக்களுடைய தர்மத்தை இவர் ரட்சிதா. அப்போ இதுல வந்து ஸ்வஜனஸ்ய தர்மம். அப்போ இந்த இடத்துல ரொம்ப அழகா கமெண்ட்ரி கொடுக்குறா. எதனால வந்து நாரதர் வந்து இங்க வந்து ஸ்வஜனஸ்ய அப்படின்னு சொல்றார். அவர் யார தன்னுடைய ஆளா ஆக்கிக்கிறாரோ, அவர் யார தன்னுடைய வந்து ஆளா ஆக்கிக்கிறாரோ, அவர் தன்னுடைய ஆள்னா யாரு, நம்ம எல்லாருமே தான். பட் வெரி வெரி கிரேட் டிவோஷன். யார் அவர்கிட்ட உண்மையான டிவோஷன், the people who are truly devoted to him, truly devoted to Lord Rama, அப்ப அவ என்ன ஆயிடுறானா அவருடைய ஜனங்கள் ஆயிடுறாளாம். சோ இப்ப பாருங்களேன், somebody is we are very much, இப்ப நம்மளே என்ன சொல்றோம், நீ கடவுள் கிட்ட we have never I think gone and told God நீங்கள் அப்படின்னு நம்ம எல்லாரையும் மரியாதையா சொல்லுவோம். ஆனா கடவுள் கிட்ட நம்ம வந்து பேசும்பொழுது மட்டும் we never use all the அந்த மாதிரி ஒரு ரொம்ப மரியாதையான வேர்ட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். we just நீ என்னை காப்பாத்து, நம்ம கடவுள் கிட்ட நீங்க என்னை காப்பாத்துங்க. பார்வதி சிவராமன் மேடம், can you please mute? பார்வதி சிவராமன் மேடம், can you mute? Yeah. So வந்து அப்போ வந்து you have to 1 minute. Yeah. Okay. Yeah. The sound வந்து so he is swajanasya. அப்போ they become his people. அப்போ வந்து they become his people. அப்ப அவருடைய ஆட்கள் ஆயிடுறாங்களாம். சோ அவருக்கு இன்னும் பிரியமானவர் ஆயிடுறாங்க. சோ when அதுக்கு வந்து 2 இன்ஸ்டன்சஸ் வந்து ரொம்ப இதா கொடுக்குறாங்க. அதுல வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து சொல்லும் பொழுது ஜட்டாயு வந்து சீதைய வந்து அபகரணம் பண்ணிட்டு ராவணன் வந்து கொண்டு போறா, தூக்கின் போறா. அப்போ when ஜட்டாயு கேரிஸ் ராவணா என்ன ஆயிடுறது, ஆன் த வே நமக்கே தெரியும் அவ he is killed அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. அப்ப அவர் வந்து பட்டு he dies, ஜட்டாயு dies, he gives up his life for the sake of Rama. அவர் சீதையை எப்படியாவது நம்ம காப்பாற்றணும், நம்ம தூக்கின் போறாரே ராவணன் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்டாயு வந்து ராவணன் வந்து he attacks ஜட்டாயு and ஜட்டாயு passes away. இப்போ ஜட்டாயுக்கு வந்து நமக்கு வந்து ஸ்வஜனம், அவர் ராமான்னு கத்தினா அவர் he cries out and he dies. இப்போ அவரோட ஸ்வஜனம் ஆயிடுறாராம். அப்போ அவர் என்ன பண்றாருன்னா ஜட்டாயுக்கும் அந்திம சம்ஸ்காரம் பண்றாரு ராமர். அது யாருக்கு பண்ணின மாதிரி, தசரதருக்கு பண்ணின மாதிரின்னு கம்பேர் பண்ண. சோ அவர் வந்து தன்னுடைய அப்பாவோட இடத்துல வந்து அவர் வந்து ஜட்டாயுவை வச்சு பாக்குறார். ஒண்ணு, that is the first instance of swajanasya rakshita. So how he protects dharma, it protects the dharma of others. இப்போ ஒரு தர்மா என்னது, ஒரு சன் வந்து ஒரு ஃபாதருக்கு அந்திம கிரியை பண்ணணும்ங்கிறது தர்மா. ஓகே, இப்போ ஜட்டாயு டைஸ் and he is there and he feels he is like his father, அந்த தர்மத்தை அவர் அங்க பாதுகாக்கிறார். சோ ரட்சிக்கிறார், தட் தர்மா ரக்ஷிதா. இன்னொரு இன்ஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா when விபீஷணா, இப்போ விபீஷணா வந்து என்னன்னா அவர் வந்து கும்பகர்ணன், ராவணன், விபீஷணன், they are all brothers. அப்படி இருக்கும் பொழுது விபீஷணன் knows that his brother is doing wrong, தப்பு பண்ற. சீதையை தூக்கின் வந்தது பெரிய தப்பு. அவருக்கு வந்து எப்படியாவது வந்து ராவணன் வந்து திருந்திட மாட்டாரா, ராவணன் should say ப்ளீஸ் நான் வந்து ஐ ஹவ் டன் அ மிஸ்டேக், ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ அப்படின்னு ராமர் கிட்ட மன்னிப்பு கேட்டு சீதையை வந்து கொடுக்க மாட்டாரா
இந்த வார் நடக்கணுமா, இந்த இலங்கை வந்து வார் ஃப்ரண்ட் ஆகணுமா. These are all the feelings of Vibhishana. He always expects that Ravana should actually become a good king and the madri, good person first of all. So ஒவ்வொரு தடவையும் அவர் நிறைய தடவை ராவணன் கிட்ட பேசுறாரு. பட் ராவணன் doesn't listen because he has to die under ராமாங்கிறது அவருடைய விதி. பட் he doesn't listen. ஆனா விபீஷணன் வந்து he doesn't. இப்போ ராவணா comes first day. இததான் தமிழ்ல வந்து சொல்லியிருக்கா. I will come to that later. இப்ப விபீஷணா வந்து வார் ஃப்ரண்ட்டுக்கு இப்ப ராவணா வராரு. இப்ப ராமர் வந்து விபீஷணரோட ஃபீலிங்ஸ see you sympathize with somebody, you empathize with somebody நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம். சிம்பத்தினா என்ன, அவருக்காக இறக்கப்படுறது. யூ எம்பத்தைஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், நீ அவருடைய இடத்துலயே இருந்து பாக்குறதால. ஸோ யூ பி இன் த ஷூஸ் ஆஃப் சம்மன் அண்ட் சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யூ எம்பத்தைஸ். அப்போ அவர் விபீஷணன் வந்து என்ன நினைச்சுப்பா, இந்த இடத்துல ராவணன் வந்து வந்துட்டார், முதல் நாள் வந்து சண்டை போட்டுட்டார், எல்லா அஸ்திரங்களும் போயிடுத்து, அவருக்கு ராமரோட தனுர்வித்தையை பத்தி அவருக்கு தெரியல. ஹி திங்ஸ் ஹி இஸ் வெரி கிரேட். அவர் வந்து அவருடைய தேரும் அவருடைய எல்லாமே போயிடுத்து. ஹி ஸ்டாண்டர்ட். வேணும்னா ராமர் வந்து அவர் அப்பவே ஒரே பானத்தால கொண்டு இருக்கலாம், ஹி கூட பண்ணிருக்கலாம். ஆனா அவர் பண்ணல. ஏன் அப்படின்னு சொன்னானா, இதையெல்லாம் பார்த்தாவது விபீஷணன் மனசுல நினைச்சிருந்தாரா, ஐயோ இவ்வளவும் நடந்து போச்சே, வந்து இப்பவாவது போய் ராவணன் வந்து எங்க அண்ணா திருந்த மாட்டாரா, எங்க அண்ணா வந்து ராமர் கிட்ட மன்னிப்பு கேட்டு சீதையை திருப்பி கொடுக்க மாட்டாரா, இன்னும் இந்த போர் நடக்கணுமா அப்படின்னு விபீஷணனோட மனசுல அந்த எண்ணம் வந்துதான். See, when that feeling has come to Vibhishana, ராமா நம்மளுக்கு தெரியும், he is அவதாரம், அவருக்கு தெரியும் இல்லையா, அவருக்கு எல்லாமே தெரியும். அப்போ he feels that I should not do anything. நான் வந்து இன்னைக்கு ராவணனை வந்து நான் ஒன்றும் பண்ணக்கூடாது. அதைத்தான் தமிழ்ல வந்து சொல்லுவா, இன்று போய் நாளை வா அப்படின்னு சொல்லிட்டு. So he allows him to go from the battlefield. See, அப்போ பாருங்க, அப்போ அதனாலதான் இங்க என்ன சொல்றா, ஸ்வஸ்ய தர்மஸ்ய ஸ்வஜனஸ்ய ரக்ஷிதா இல்லையா, அவரோட ஜனங்கள். See, இந்த இடத்துல I heard one person, உண்மையிலேயே நான் சொல்லணும் இந்த இடத்துலன்னு சொன்னானா, I should thank all of you because உங்களுக்கு நான் சம்சேப ராமாயணம் எடுக்கிறேன்னு ஒரு தைரியம் ஒரு இதா சொல்லிட்டேன். ஆனா my teacher taught everything in Sanskrit and grammatical, and she is all very learned. They are all PhDs and very learned, and they are into Vedanta, into that. See, I am not into all that. I am very ordinary person. So நான் வந்து இந்த இது சம்சேப ராமாயணம் ஆரம்பிக்கும் போது I myself have to prepare so much. So நான் நிறைய commentaries கேட்க வேண்டியிருக்கு, நிறைய lectures கேட்க வேண்டியிருக்கு. That is why I take only one shloka a day, because for me it takes at least minimum 3 hours to prepare for this one shloka, because I have to read many places. ஏன்னா ஜஸ்ட் நம்ம மீனிங் சொல்லிட்டு போயிடலாம். ரக்ஷிதா ஸ்வஸ்ய தர்மஸ்ய ஸ்வஜனஸ்ய ச ரக்ஷிதா வேதாங்க தத்வஜ்ஞான்னு சொல்லிட்டு நான் போனேன்னா it is nothing. Grammatically also we can do, but when I am doing with many things, நிறைய நம்ம எல்லாரும் see many, there will be many scholars here. இங்க நிறைய பேர் வந்து கம்ப்ளீட் வால்மீகி ராமாயணமே கேட்டவாள்லாம் இருப்பேன். ஓகே, அவளுக்கெல்லாம் நான் ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன். If I am wrong anywhere also, please correct me. I don't mind being corrected, because நான் வந்து நிறைய கேட்டுட்டு நிறைய படிச்சுட்டு தான் I am coming forward to express my version of, I will say it is not my totally my version of what I have heard and what I have read. Okay, so இங்க வந்து இந்த ரக்ஷிதாங்கிற அந்த ஸ்வஜனஸ்ய ரக்ஷிதா அப்படின்னு சொல்லும் பொழுது அதை இப்ப நான் சொல்ல போறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நிறைய பேருக்கு நம்மளுக்கு தெரியும், இப்ப கிருஷ்ண பிரேமி அப்படிங்கிறவர் வந்து இப்போ he passed away now. அவர் வந்து கதை பண்ணுவாரு. அவரோட டாட்டர் இன் லா தான் விஷாகா ஹரி. நிறைய கதா கால சிவாவா பண்ணுவா. அண்ட் ஹரிஜி அண்ட் ரங்கன்ஜி சன்ஸ். இப்ப ரங்கன்ஜி
அப்படின்றவர் வந்து he's in Bangalore. இப்ப பெங்களூர்ல he has got like a குருகுலம், an apartment, அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ். அண்ட் இன் தட் வந்து he has நிர்மாணம் பண்ணியிருக்காராம் ஒரு ராமரோட ஸ்டாச்சு. There may be many people here in this class from Bangalore also. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு, பட் எனக்கு தெரியாது. I just heard about this. So if you get a chance, please visit also. ஸோ ராமரோட ஒரு இது வச்சிருக்காராம், ஸ்டாச்சு வச்சிருக்காராம். அங்க இருக்கிற அந்த குருகுல குழந்தைகளும் அப்புறமா வந்து அங்க இருக்கிற எல்லாருமே என்ன பண்ணுவாராம், காலம்புற எழுந்திருந்து they all come. அப்போ வந்து they come and they go to Rama's statue. அந்த ராமரோட மூர்த்தி அங்க நிர்மாணம் பண்ணிருக்கிற இடத்துக்கு போயிட்டும் என்ன சொல்லுவாளாம்னா, he has taught them to say aham tavasmi, aham tavasmi, நான் உன்னுடையனாக இருக்கிறேன், நான் உன்னுடையனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை சொல்லியிருக்காராம் அவர் வந்து. See, அது வந்து என்னன்னா just to practice that they should all become ஸ்வஜனம் of Rama. ஸ்வஜனஸ்ய ரக்ஷிதா நம்ம சொல்றோம் இல்லையா. இப்போ இந்த குழந்தைகளோ இந்த இருக்கிறவாளுக்கோ they get the bhagyam of going and telling Rama daily, I belong to you Rama, I belong to you. So இதுல என்ன இன்டைரக்டா please take care of me, என்ன ரட்சிக்கணும். Okay, so this is one thing I wanted to say here. அப்புறம் அடுத்தது வேதாங்க தத்துவஜ்ஞ. This does not have any explanation. அவர் எல்லா வேதங்களும் தெரிந்தவர், ஓகேவா, படிச்சவர். வேதாங்கம்ங்கிறது நம்மளே தெரியும். நம்ம வந்து 6 வேதாங்கம்ங்கிறது 6 வேதாஸ், அது அங்கம், the 6 parts of the Veda. நான் நினைக்கிறேன் நம்ம எல்லாம் வந்து பிரவேசாலேயே அதை படிச்சிருக்கோம். சிக்ஷா, வியாக்கரணம் இல்லையா, கல்பக, நிருக்தம், அப்புறம் என்னது வரும், 2 வருமே, ஜோதிஷம் கூட இருக்கு, சந்தஸ், ஜோதிஷம் கூட இருக்கு, சந்தஸ், ஜோதிஷ், 6. சோ எல்லாமே தெரியுமா அவருக்கு. ஓகே, சோ அதுலயே தத்துவஜ்ஞானா எல்லாமே தெரியும். he knows, he is a knower of all these things, all the Vedas, all the Vedangas. சோ என்ன அப்படின்னா என்ன, is a very learned person. அதுதான், nothing he has left. நம்ம சொல்லுவோமே, he has left no stone unturned அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. எதையுமே விட்டு வைக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்க மாதிரி ராமர் இஸ் proficient in everything. அதை நம்ம சொல்றோம். அடுத்தது வந்து this is also very interesting. தனுர்வேதேச்ச நிஷ்டித. அப்போ தனுர்வேதம், இப்போ அதாவது வேதத்திலேயே இதெல்லாம் உபவேதம். இப்ப வேதம்ங்கிறது நம்ம 4 வேதம், சாம வேதம், அந்த வேதம், நம்ம 4 வேதங்களை நம்ம படிக்கணும். அப்புறம் வேதாங்கம், வேதத்தினுடைய அங்கங்கள், இந்த 6ம் தெரியாம நீங்க வேதம் படிச்சு யூஸ் இல்லைங்கிறா. சிக்ஷா, ஹவு டு ப்ரொனவுன்ஸ், சந்தஸ், வாட் மீட்டர். இப்ப நம்ம படிக்கும் போது நம்ம சொல்றோம்ல, இங்க நிப்பாட்டினா இந்த மீட்டர் படி என்ன படிக்கணும், அதான் சந்தஸ். சிக்ஷா, அப்புறம் சிக்ஷா வந்து ப்ரொனன்சியேஷன், சந்தஸ், வியாக்கரணம், அஃப்கோர்ஸ் கிராமர். அப்புறம் வந்து இன்னொன்னு என்ன சொன்னோம், நம்ம வந்து ஜோதிஷா. ஜோதிஷா இஸ் மெயின்லி நம்ம வந்து இந்த அஸ்ட்ராலஜி நினைச்சுக்க கூடாது, இட் இஸ் அஸ்ட்ரானமி. இப்ப நம்மளோட பீப்புள் ஆர் சோ கிரேட். என்னைக்கோ எத்தனை யுகங்களுக்கு முன்னாடியே, ஆண்டுகளுக்கு முன்னாடியே பஞ்சாங்கம் எழுதி வச்சிருக்கா, கரெக்டா? அது அப்படியே தான் வருது. ஸோ தே ஆர் சோ குட். ஸோ தட் இஸ் ஜோதிஷா, தட் இஸ் அஸ்ட்ரானமி. அப்புறமா வந்து கல்ப என்ன சொல்லுவோம், சந்தஸ், வியாக்கரணம், சிக்ஷா, ஜோதிஷம், கல்பக, நிருக்தம். நிருக்தம்னா எட்டிமாலஜி, ஹவு த வேர்ட் இஸ் பார்ன். ஓகே, அப்புறம் வந்து இன்னொன்னு கடைசியா நான் சொன்னது வந்து கல்ப. கல்ப இஸ் அ சூத்ர. அதாவது எப்படின்னா, கல்பா இஸ், இப்ப நீங்க வந்து ஒரு வேதம், இப்போ ஒரு யாகம் பண்ண போறா. இப்ப யாகம் பண்ண போறா அப்படின்னா, the யாகம் has to have a யாக குண்டம், கரெக்டா? நம்ம இப்ப ஹோம குண்டம் அப்படின்னு சொல்லுவோம், ஆட்ல எல்லாம் வச்சிருந்தா. இந்த பெரிய ரிஷிகள், முனிகள் அவெல்லாம் வந்து they are going to perform some yaga அப்படின்னா they have to have the perfect thing for it. அந்த கிரவுண்ட் எவ்வளவு இருக்கணும்,
அந்த யாக குணம் வந்து எவ்வளவு இருக்கணும். சோ அந்த அளவு, அந்த சூத்திரம், அதான் அது வந்து கல்பா. இட் சேஸ் அபவுட் ஆல் த ரிச்சுவல்ஸ் ஃப்ரம் பர்த் டு டெத். பர்த்ல இருந்து டெத் வரைக்கும் நம்ம வந்து எந்த இது ஃபாலோ பண்ணணும், அதை எல்லாம் நம்ம என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணுங்கிறது தான் கல்பம். தட் இஸ் சேஸ். அதுல ஒண்ணுதான் மெயினான விஷயங்கள். அந்த அந்த ரிஷிகள் முனிகள் வந்து அந்த யாகத்துக்கெல்லாம் அந்த அளவுப்படிதான் அந்த ஹோம குண்டம் கூட பண்ணுவாராம். So everything, so all the rituals are explained in Kalpa Shastra. So are the Vedangam, Veda, everything he is very proficient. இப்ப தனுர்வேதா இஸ் உபவேதா. ஆயுர்வேதா, தனுர்வேதா இதெல்லாம் வந்து தேர் உபவேதா ஆஃப் வேதாஸ். இப்ப தனுர்வேதானா என்னது? ஆர்ச்சரி அப்படின்னு இங்கிலீஷ் சொல்லுவோம். வில் வித்தை, வில் எப்படி விடணும் அப்படிங்கிறது. அதுல வந்து அவர் எப்படி இருக்காருன்னா நிஷ்டிதக. So he is very proficient, he is a master. அது நம்மளுக்கு தெரியும். அதுல ஒரு இன்ஸ்டன்ஸ் என்னன்னா, சுக்ரீவன் when he wants to check இவரால வாலியை கொல்ல முடியுமா, he has to test him, right? He doesn't know who is Rama. He is in Kishkinda. So அவரை 7 அந்த பனைமரங்களை காமிச்சிட்டு ஒரே அம்பால இந்த 7 மரத்தையும் நீங்க வந்து தொலைக்கணும். only one arrow you should use. But Rama did that. So இது வந்து சுக்ரீவருக்கு he gave a faith. இப்போ இந்த தனுர்வித்தையை எங்கெங்க எப்படிலாம் அவர் யூஸ் பண்றாரு. when he went, அந்த ராட்சசாசெல்லாம் வந்து கொல்லறதுக்காக விஸ்வாமித்ரா took him, sage Vishwamitra took him when he was very young. So he used அந்த வில் வித்தையை அந்த இடத்துல யூஸ் பண்றான். இன்னொரு இடத்துல அதுதான் மெயின் திங். எப்படி வந்து he never used his வில்லை எப்படி யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும். we know பரசுராமா. லார்ட் பரசுராமா இஸ் an அவதாரம் ஆஃப் விஷ்ணு இல்லையா? இப்ப நம்ம பரசுராமா அண்ட் ராமா they meet, and Parashurama is against Kshatriyas because his father was killed by a Kshatriya. He is against Kshatriyas, so he is not very happy with Lord Rama also. அப்ப சிவதனுஷ ராமரோட இது பண்ணிட்டு சீத்தை கல்யாணம் பண்ணிட்டு he is going. When he is going back to Ayodhya, they are all returning to Ayodhya. அந்த டயத்துல வந்து he meets Parashurama. இப்ப Parashurama is agitated. He doesn't like Kshatriya. He is agitated. He does not know that this is the avataram of Vishnu. அவர் அவதாரம் ஆயிருக்க. He is avatar. இவரோட அவதாரம் is a common man. See, இதெல்லாம் வந்து we have to just trust it. அப்போ வந்து இப்ப பரசுராமர் becomes angry. இப்போ கடவுள் இவருக்கு கோபம் வந்துட்டு இவர் வந்து he wants to fight with Rama. இப்போ they are both meeting in the forest. காட்டுல 2 பேருமே அவ சந்திக்கிறா on the way. இப்போ வந்து he is இது என்ன சொல்றது, இப்ப டைரக்டா ஃபேஸ் டு ஃபேஸ் வந்துட்டா. இப்ப இவர் பரசுராமர கோபக்காரர் வானத்துல இருந்து தேவர்கள்லாம் பாக்குறாங்க. ஐயோ இவர் என்ன பண்ண போறாரு, இவருக்கு சத்திரியானாலே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு they are looking at him. இப்ப வந்து பரசுராமா with பரசுனா ஆக்ஸ், பரசுராமனா will be an axe in his hand. இப்ப வந்து he's got அந்த arrow bow எல்லாம் வச்சுட்டு அவரும் வச்சுருக்காரு. he gives ராமாட்ட, நீ வந்து இந்த போல ஒரு ஆரோவை உன்னால அங்க விட முடியுமா, நான் சொல்ற மாதிரி. you do that, let me see how you can do. Everybody says you are very great, but I want to test you அப்படின்னு he says. Lord Rama is very calm. He's very calm. அவருக்கு வந்து கோவம். he feels that Parashurama is angry. I should not be angry at all. ரொம்ப காமா இருக்காரு. இந்த ஆரோல வந்து போல வந்து அந்த ஆரோ வந்து அவர் அந்த ஸ்ட்ரென்த்தே இருக்காது. இந்த போ இஸ் ஸ்பெஷல். இது வந்து this is given to me by Lord அப்படின்னு சொல்லிட்டு he's telling. அப்போ வந்து ராமா he says okay, I'm ready, come on.
அப்படின்னு சொல்லிட்டு அந்த போல வந்து ஆரோ போடும்பொழுது the way he pulls it, இப்போ அந்த புல் பண்ணும் பொழுதோ அந்த ஸ்ட்ரென்த்துக்கு அந்த ஆரோ போச்சுன்னா it will actually ruin the whole universe. அந்த மாதிரி அந்த ஆரோ. So the gods above in the skies, எல்லாருக்குமே ரொம்ப பயம், என்ன பண்ண போறான்னு தெரியல. அப்போ பரசுராமா வந்து when he sees that, அவருக்கு வந்து ஞானம் வந்துடுது. ஓ மை காட், திஸ் இஸ் அவதாரம் ஆஃப் லார்ட் விஷ்ணு, நானே வந்து இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் உணர்ந்துடுறார். இவர் வந்து ராம அவதாரம் இவர் வந்து சொல்லிட்டு ஓகே அப்படின்னு அந்த வில்ல வந்து கொடுத்துட்டு he goes away. He doesn't say anything, but he goes away. நான் போயிட்டு நான் வரேன் அப்படின்னு, because he is an angry man, right? He goes away. அப்போ ராமர் என்ன பண்ணாரா, வருண பகவானை கூப்பிட்டு இந்த அம்பு எல்லாத்தையும் நீங்க எடுத்துட்டு போயிடுங்கோ அப்படின்னு கொடுத்தார். எதுக்கு இந்த கதையை சொல்லியிருக்கானா, even if he is angry, he will not use the dhanush when he has not to use it. When he is angry, he will use it to show. இப்ப ஒரு பானத்துல ராவணனை கொல்றாரு, இல்ல ராட்சசனை கொல்றாரு, எல்லாமே பண்றாரு. பட் when he has to be, though he is a master, he is still waiting before in front of Parashurama for Parashurama to think of him, to meditate and feel that he is also an avataram. Okay, so this is Dhanurveda cha nishtitaha. There are some points which I just wanted to share. So இந்த ஸ்லோகத்துல வந்து ரக்ஷிதா ஸ்வஸ்ய தர்மஸ்ய ஸ்வஜனஸ்ய ச ரக்ஷிதா வேத வேதாங்க தத்துவஜ்ஞ தனுர்வேதேச்ச நிஷ்டிதः. இதுல வந்து வேற வந்து ரொம்பலாம் உங்களுக்கு சமாசாலாம் வந்து ரொம்பலாம் கிடையாது. இப்போ இதுல என்ன இருக்கு, சமாசா சந்தின்னு இல்ல, சமாசால ஸ்வஜனஸ்ய ஸ்வஸ்ய ஜனஹ தஸ்ய. So that will be வேத வேதாங்க தத்துவஜ்ஞ. That will be vedascha vedangani veda vedangani dvandva samasa. Okay, அப்போ வேத வேதாங்கானா தத்துவம் அப்படின்னுட்டு ஷஷ்டி தத்புருஷ சமாசா. வேத வேதாங்க தத்துவம் ஜானாதி இதி வேத வேதாங்க தத்துவஜ்ஞ. இங்கன்னா வேத வேதாங்கானாம் அப்படின்னு உங்களுக்கு வந்து வேத வேதாங்க தத்துவம் அப்படின்னு அகைன் பாருங்க. இப்போ இங்க ஜானாதி இதி வேத வேதாங்க தத்துவஜ்ஞ, இந்த இடத்துல இட் இஸ் உபபத சமாசா மீனாட்சி மேடம். ஏன்னா இந்த இடத்துல வந்து இட் கம்ஸ் அஸ் த்விதியா விபக்தி பாருங்க. ஓகே, வேத வேதாங்க தத்துவஜ்ஞ வேத வேதாங்க தத்துவம் ஜானாதி. புரியுதாமா? You had that doubt. I don't know whether you are there, because I think you told me that you have to go earlier. Somebody told me. So வேதாங்க தத்துவஜ்ஞ உபபத சமாசா. அப்புறமா இதுல என்ன இருக்கு, ஐ திங்க் மிச்சது எல்லாமே ஐ திங்க் வி நோ. ஒன்லி இந்த இதுல வந்து நிஷ்டிதக, அதுலதான் நீ உபசர்க பூர்வக ஸ்தா பிளஸ் இக்த. அப்புறம் வந்து ரக்ஷிதா அப்படிங்கிறதுல ரக்ஷிதாத்து பிளஸ் திருச்சு சப்தம். ஸோ ரக்ஷித்ரு it will be there. Okay, so this is that. So I think I finished with this.